உங்களுக்கு தெரியுமா, கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா டேலண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஈவன் ஸ்மால் ஸ்கில் கூட பிக் இம்பேக்ட் கொடுக்கும். காட் திஸ்ன்னு ஒரு புக் இருக்குது. அதில் ஒரு லைன் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் அ கிஃப்ட், இட் இஸ் அ ஸ்கில். இன்றைக்கி அதை பில்ட் பண்ண ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ப்ராக்டிஸ் அண்ட் ரெப்பிட்டேஷன். கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு மசில் மாதிரி தான். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட பழகுவோம். ஃபஸ்ட் டைம் கீழே விழுவோம், மறுபடியும் கீழே விழுவோம், பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நார்மலாக ஓட்ட பழகிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். So keep repeating until it feels normal. Second step, recall your achievement. நம்ம லைஃப்பில் ஃபெயிலியரை தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் பாஸ்டில் வின் பண்ணதை ரீகால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து வரும். அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எவ்ரி சக்ஸஸ் பில்ட் அ எவிடன்ஸ் தட் யூ கேன். ஒரு எக்ஸாம் பாஸ் ஆனதாக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதாக இருக்கலாம், ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சதாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட கான்ஃபிடென்ஸ் பேங்க்கில் ஸ்டோர் ஆகும். அப்போது டவுட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அதை ரீகால் பண்ணணும். ஐ ஹாவ் டன் இட் பிஃபோர், ஐ கேன் டூ இட் அகெயின். ஸோ டெய்லி ஒரு நோட் புக்கில் ஒரு 5 வின்ஸ் எழுதுங்க. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ உங்களோட பிரெயினுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கும், யூ ஆர் த கேபபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் 3, புக்கில் ஒரு சாப்டர் இருக்குது, திங்க் யூ கேன். மைண்டில் பேசுகிற வேர்ட்ஸ் தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸை டிசைட் பண்ணும். நம்மளோட வேர்ட்ஸ் தான் நம்மளோட எனர்ஜி ஆகும். ஸோ என்னால் முடியாதுன்னு சொல்லாமல், நான் ட்ரை பண்ணுறேன், நான் கேபபிள், இதுக்கு என்னால் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்கள். கான்ஃபிடென்ஸ் லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடும். டெய்லி மார்னிங் ஒரு 2 மினிட்ஸ் மிரரில் பார்த்து சொல்லுங்கள், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். மைண்டு இதை ரிப்பீட் பண்ணுறப்போ ஸ்லோலி அது இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ் ஆகும். ஃபோர்த் ஸ்டெப், ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் திங்ஸ். புக்கில் சொன்ன மாதிரி பே அட்டென்ஷன் த ஸ்கில் ஆஃப் ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பிளேஸ் தான் க்ரோ பண்ணும். நெகட்டிவ் திங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபியர் வரும். ஆனால் பாசிட்டிவ் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா மைண்ட் காம் ஆகும், எனர்ஜி வரும். இது உங்களோட பிரெயினை ட்ரைன் பண்ணும். ஸோ குட் திங்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்லாம் இல்லை, அது ஒரு ஹேபிட் தான். புக்கில் சொன்ன மாதிரி த ஸ்கில் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கேன் பி லேர்ன்ட் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் மாஸ்டர்ட். ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்டெப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுட் வந்த உடனே உங்களோட இன்னர் வாய்ஸ் சொல்லும், ரிலாக்ஸ், யூ காட் திஸ். ரிமெம்பர், கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா டோர் க்ளோஸ் ஆகும், கான்ஃபிடென்ஸ் இருந்தால் லிமிட் இல்லை. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், போதும் நம்ம கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணலாம். எந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். Thank you.